ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பால்கனி வரோம். இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் நாங்கள் நிறைய நாள் தண்ணி ஊற்றுவோம் செடிக்கெலாம். இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கோம் எப்படிலாம் செடி வளர்ந்துருக்குன்னு. வாங்க என்னென்ன செடி இருக்குன்னு பார்ப்போம். இது பேர் என்னன்னு தெரியுமா? மணத்த தக்காளியா? ஆமாம். அப்புறம் இன்னொரு செடி இருக்குது, அதே பேர் என்னன்னு பார்க்கலாமா? வரேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பறித்து நம்ம வச்சுக்கலாம். இது என்னது? துளசி. வெரி குட். இது என்னன்னு தெரியுமா? இது கிழங்கு. என்ன கிழங்கு? ஸ்வீட்டாக இருக்குமே அந்த கிழங்கு. ஸ்வீட் கிழங்கு தான், சக்கரவள்ளி கிழங்கு. நம்ம ஊரில் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லு. இது தெரியலையே. இது பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி இல்லை, குப்பை மீனி. பொன்னாங்கண்ணி இருந்து செத்து போச்சு. இது வந்து அங்கிள் வச்சுட்டு போனாங்க. வெந்தய செடியான முளைச்சிடுச்சு நல்லாவே. இன்றைக்கி என்னம்மா ஸ்பெஷல்? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இல்லை, வெஜ் தான். காலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் டிஃபன்லாம் பண்ணல, டைரெக்டாக வந்து லஞ்சே பண்ண ஆரம்பித்தாச்சு. சாம்பார், முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா கடலை உள்ள ஊற வச்சுருந்தேன். அந்த கடலையில் பார்த்திங்கனாக்கா பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அப்பளம், அப்புறம் ரைஸு, இவ்வளோ தான். சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்போ சாப்பிடலாம். ஓகே, போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு நான் போய் புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன். புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். சைரோக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். தச்சுவோட ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. தச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கேம்மா. சரி, செஞ்சு முடிச்சு சீக்கிரமாக கொஞ்ச நேரம் தூங்கலாம். சரிம்மா. என்னம்மா 4:30க்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது? ஆமாம், இப்போ வின்டர் ஆரம்பித்தாலே இங்கே இப்படி தான். 4:30க்கெல்லாமே இருட்டாகிடுச்சு பாரு. சரி, எழுந்து கிளம்புங்க, நம்ம போகலாம். ஃப்ரைடே ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்க ஒழிஞ்சியாக இருக்கும். ஃபோன் பண்ணணுன்றது தோணலை. 6 நாளும் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கோமா. இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் ஆகிடுது. அதனால் காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வேலையாக யோசித்து எதையும் விட்டுறக்கூடாதுன்னு பார்த்து பண்ணுறதுனால ஃபோனை பற்றி யோசிக்கிறதில்ல. ஃப்ரைடே பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி இப்படி தான் போகும். எனக்கு பசங்க கிளாஸ்க்கு மட்டும் போவாங்க. அதை கரெக்டாக 2 நாள் கூட்டிகிட்டு போய் விடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாகவே போயிடுது எங்களுக்கு. இப்போல்லாம் ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்களுமே அவங்க கூட அங்கே ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது. இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் யாருக்குமே காலும் பண்ண முடியறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சா, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஈவினிங் கிளம்பி போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரிலாக்ஸாக நம்ம உட்காந்துருக்கலாம் பசங்க விளையாடுற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுறத பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இடையில வருவாங்க, பேசிட்டு வாங்க, அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் இருக்கும், அதை கொடுப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் போயிட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. அது மாதிரி நிறைய பசங்க வந்திருக்காங்களா, அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு அப்படியே போகும். ஒரு 2 ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதனாவது எங்களுக்கு வேலைகள் இருந்ததுன்னா பசங்களை போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் பசங்களை. இந்த மாதிரி தான் போகுது எங்களுக்கு வெள்ளிக்கிழமை. இது பார்த்திங்கன்னாக்கா கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா நேரம் போகிறதே சுத்தமாக தெரியல. ஒரு 5:30 5:45 கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 6 o'clock கிளாஸு. அதனால் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளேயே எப்படி இருட்டாகிடுச்சு பாருங்களேன். இப்போ
பசங்க விளையாண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பசங்களுக்கு எதனாவது வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது இன்றைக்கி என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு நைட்டு சமைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தம்பி சிக்கன் வந்து கேட்டிருந்தான். அதனால் போய் சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு, ஃபுட்டுக்கும் சரி நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருட்களும் சரி முன்னாடி நாளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நான் எடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால இப்போ வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்ததில் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. அதை இப்போ செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மசாலாவில் மீதி இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்து அவங்கள இன்றைக்கி படுக்க வச்சாச்சு. இப்படி தான் போச்சு இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு. நைட்டில் ஏன் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றோங்கிறத கேள்வி இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான் கொடுத்தேங்கிறதுனால பசங்க வந்து பார்த்த உடனே வெளியில் வாங்கி கேட்டாங்களா, அதனால தான் நான் வந்து வீட்லேயே வாங்கி செஞ்சிடலாங்கிறதுக்காக சிக்கன் பீஸ் 2 மட்டும் வாங்கி அவனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலியான பாக்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு, பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, மற்றபடி எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நாளைக்கு பார்த்திங்கனாக்கா 2 பேரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஹர்ஷனுக்கு ஒரு சில டைமில் நான் ஸ்கூல் இருக்கும் சாட்டர்டே, ஒரு சில டைமில் வீட்டில் தான் இருப்பான். அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலைல இந்த மாதிரி தான் கிளம்பி வந்துட்டேன் நான். ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மீல் மேக்கர் போட்டு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்கா முன்னாடியே வந்து ப்ரிப்ரேஷன் இருந்ததுனா தான் ரிலாக்ஸாக நம்ம கொண்டு வரலாம்.